राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। हर हर गंगे, जय माँ गंगे। கங்கே சரணம். ஒரு 10 நாளாக இந்த திருவனந்தபுரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்த காலத்தினால நம்ம கங்கா அங்கேயே நின்றுட்டா. கங்கா மகாத்மியம், குகனுடைய அனுபவம், ராமனோட சக்கியம், இதெல்லாம் ஆனந்தமாக அனுபவித்தோம் நாம். அந்த கங்கை அத்தனை விசேஷம். ராமாயணத்திலேயே ராமனும் குகனும் சந்தித்த பிறகு நடக்கிற விஷயங்களை அயோத்தியா காண்டத்தில் சொல்கிறார்கள். அதை அனுபவிப்போம். ஆனால் கங்கை பல விஷயங்களுக்கு சாட்சியாக இருந்திருக்கா. நம்ம கங்கையினுடைய மைந்தர்கள் 2 பேரை பார்த்தோம். ஒருத்தன் ஸ்கந்தன், இன்னொருத்தர் பீஷ்ம பிதாமகர். இந்த பீஷ்மருடைய ஸ்திதி, பிரதிஜை, அவருக்கு எப்படி பீஷ்மர்னு பெயர் வந்தது, இது எல்லாமே நாம் கடைசியாக பார்த்தோம். சரிதானே? இப்போ திரும்பியும் ராமாயணத்தில் போவோம். ராமனை கொண்டு அந்த பக்கம் விட்டாச்சு குகன். அக்கறைக்கே விட்டேனும் குகப்பெருமாளை போலே அப்படின்னு வாக்கியம் பெண் பிள்ளை சொல்கிறா. அயோத்தியா காண்டம் 83வது அத்தியாயம். பரதன் ராமனை தேடி போகிறான் அப்படின்னு காண கிடைக்கிறது. எத்தனை பேர் போனார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் வால்மீகி மகரிஷி. நவநாகசஹஸ்ராணி சஹஸ்ராணி, நவநாகசஹஸ்ராணி கல்பிதானி யதா விதி அன்வயுர்பரதம் யாந்தம் இஷ்வாகுகுலநந்தனம். அழகா முறைப்படி ஒரே வரிசையில் போகக்கூடிய 9000 யானைகள் பரதன் பின்னாடி கிளம்பித்தான். ஷஷ்டிரத சஹஸ்ராணி தன்வினோ விவிதாயுதாம் அன்வயுர் பரதம் யாந்தம் ராஜபுத் யசஸ்வினம். 60000 ரதங்கள், பல வகை ஆயுதம் தரித்தவர்கள், வில்லாளிகள் பரதன் பின்னாடி போனார்கள். ஷதம் சஹஸ்ராண்யஸ்வானாம் சமாரூடாணி ராகவம் அன்வயுர்பரதம் யாந்தம் சத்யசந்தம் ஜிதேந்திரியம். ஜனங்கள்லாம் உட்கார்ந்துக்கூடிய குதிரைகள் 100,000 குதிரைகள் சத்யசந்தனான, ஜிதேந்திரியனான, ராகவனான பரதன் பின்னாடி போச்சு. இப்போ 4 பேருக்குமே ராகவன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஏன்னா ரகுவம்சத்தில் வந்து எல்லாருக்குமே ராகவன் திருநாமம் உண்டு. ஸோ 9000 யானைகள், 60000 ரதங்கள், 100,000 குதிரைகளில் ஜனங்கள். அது இல்லாதபடி கைகேயி ச சுமித்ரா ச கௌசல்யா ச யசஸ்வினி ராமாநயன சம்ஹிருஷ்டா யயுர்யானேன பாஸ்வதாக. புகழ் வாய்ந்த கௌசல்யா தேவி, சுமத்ரா தேவி, கைகேயி எல்லாரும் ராமன் எப்படியாவது திரும்பி அழைச்சிட்டு வரணும்னு
சந்தோஷமாக ரதத்தில் ஏறி ஒன்றாக போகிறார்கள். அது இல்லாமல் நிறைய பெரிய வயசானவாள்லாம் ராமனுடைய குணங்களை பேசிண்டு அப்படின்னு நடக்கிறாளாம். மேகஷாமம் மகாபாகும் ஸ்திரசத்வம் திருடவிரதம் கதாதிரக்ஷாமஹே ராமம் ஜகத சோகநாசனம். மேகஷாமலனான ஆஜானு பாகவான ஸ்திரபுத்தி உடையவனான திருடமான விரதம் உடையவனான ஜகத்தினுடைய சோகத்தை நாசம் செய்பவனான ராமனை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆசையோடு போகிறாளாம். திருஷ்டயேவஹினஹ சோகம் அபணேஷ்யதி ராகவஹ தமஸ் சர்வஸ்ய லோகஸ்ய சமுத்யன்னிவ பாஸ்கரஹ. ராமனை தரிசனம் பண்ண உடனே மனக்குறையெல்லாம் எப்படி சூரியன் உதித்த உடனே எல்லாருடைய இருளை எல்லா இடத்துலையும் இருள் போகின்றதோ உலகத்தில் அதுபோலே நம்முடைய மனக்குறைகளையும் நீக்கிடுவார் அப்படின்னு ஒவ்வொருத்தர் அப்படி பேசிகிட்டே போகிறார். வேதங்களை தெரிஞ்சவா, வேதங்களை உபன்யாசம் பண்ணுறவா, ஜனங்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவா, இத்தர ஜனங்கள் மந்திரிகள் எல்லாரும் ராமனை நோக்கி போகிறார். அப்புறமா எல்லா வீரர்கள், குயவர்கள், மயில் தோகை வியாபாரிகள், கண்ணாடி வியாபாரி, நிறைய பேர் அவளுக்கு ராமன் மேல் ஆசை இருக்கு இல்லையா, அவரவர்கள் போகிறா. கிராமங்களில் இருக்கிற வயசானவா, வண்ணாங்காரன், தயிர்காரன், மசாஜ் பண்ணுறவா, வைத்தியர்கள், அந்த மாதிரி ஸ்வர்ண வேலை பண்ணக்கூடிய தட்டான்னு சொல்லுவாங்க அவர்கள், அந்த மாதிரி அந்த கம்பளங்கள்லாம் நெய்யக்கூடியவர்கள், இப்படி எல்லாருமா சில பேர் ஒய்ஃபையும் கூட்டின்னு அப்புறம் மீன் பிடிக்கிறவா எல்லாம் கூட ராமனை பார்க்கறதுக்கு போகிறாளாம். அப்புறம் வேத வித்வான்கள் ஆயிரக்கணக்கான மாட்டுவண்டில் ஏறி பரதன் பின்னாடி போகிறான். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ராமனை பார்க்கறதுக்கு போகிறா. எல்லாம் பரதன் பின்னாடி போகிறா. பிரகிருஷ்ட முதிதா சேனா சான்வயாத் கைகேயி சுதம் பிராதுராணயேனயாந்தம் பரதம் பிராத்ருவத்சலம். பரதன் பின்னாடி எல்லாரும் சந்தோஷமாக ராமன் ஐஷ்ணு வரதுக்காக எல்லாரும் ஒன்றா போகிறார். தே கத்வா தூரமத்வானம் ரதயானாஸ்வகுஞ்சரைஹி சமாசேதுஸ்ததோ கங்காம் ஸ்ருங்கிபேரபுரம் பிரதி. ரதம், வாகனம், குதிரை, யானை எல்லாத்துலேயும் ஏறிண்டு ரொம்ப தூரம் வழியை கடந்து கங்கா நதியில் கரையில் இருக்கக்கூடிய ஸ்ருங்கிபேரபுரம்ன்ற பட்டணத்துக்கு அருகில் வந்தார்கள். யத்ர ராம சகோ வீரோ குஹோ ஞாதி கணைர்வ்ருதः நிவசத்ய பிரமாதேன தேசம் தம் பரிபாலயன். அந்த ஸ்ருங்கிபேரபுரத்தை யாரா இருக்கான்னா ராமனுடைய தோழரும் வீரனுமான குஹன் அழகா தன்னுடைய பந்துக்களோடு சேர்ந்து அந்த ராஜ்யத்தை காப்பாற்றின்னு இருக்கார்ல, அவருடைய அந்த ஸ்ருங்கிபேரபுரத்திற்கு இவர்கள் வந்தார்கள். உபேத்ய தீரம் கங்காயாக சக்கரவாகைரலங்கிருதம் வியவாதிஷ்டத சா சேனா பரதஸ்ய அனுயாயினி. பரதரை பின்தொடர்ந்து வந்த அந்த சேனை கங்கையில் அந்த சக்கரவாக பறவைகள்லாம் அழகாக விளையாடின்னு இருக்கான். அந்த கரையை வந்து அடைஞ்சு எல்லாரும் ஸ்டே பண்ணுறா. சக்கரவாக பறவை அது என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? நிரீக்ஷ்ய சுஸ்திதாம் சேனாம் தாம் ச கங்காம் சிவோதகாம் பரத சச்சிவான் சர்வான் அப்ரவீத் வாக்கிய கோவிதः. வாக்கிய கோவித பேசுகிற சமர்த்தனான பரதர்
அந்த சேனையெல்லாம் அழகாக லைனாக நின்றுருக்கலாம், அடுத்து என்ன கட்டளைன்னு. அப்போ புண்ணிய தீர்த்தத்தினுடைய கங்கா நதியை பார்த்தாராம். சிவோதகாம், சிவம்னா மங்களகரமான, சிவ உதகாம் அப்படின்னு அர்த்தம். இந்த கங்கா நதியை பார்த்தாராம். மந்திரிமார்கள் எல்லாரையும் பார்த்து பரதன் பின்னாடி பாரு சொல்கிறானாம், நிவேஷயதமே சைன்யம் அபிப்ராயேன சர்வதः விஸ்ராந்தாக பிரதரிஷ்யாமஹ ஸ்வ இதானிம் மகாநதிம். அழகாக நம்முடைய சைன்யம் சௌகரியப்படி எல்லா இடங்கள்லையும் இங்கே அப்படியே தங்கட்டும். அவாவா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு, நல்லா இன்றைக்கி விஸ்ராந்தியாக ரெஸ்ட் எடுப்போம், நாளைக்கு மகாநதியான புண்ணியமான இந்த கங்கையை தாண்டுவோம். அதாவது இந்த கங்கை, இந்த கரை இதெல்லாம் பார்த்தோன்னே ராமன் எப்படி ஆனந்தமாக இன்று இங்கே தங்கலாம் அப்படின்னு ஒரு புங்க மரத்தடியை தங்கினானும். கங்கா தீரத்தை பார்த்தோன்னே ராமனுக்கு எப்படி அங்கேயே தங்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பமாச்சோ, அதுபோல பரதனுக்கும் ரொம்ப தூரம் வந்தாச்சு, இன்று இங்கே தங்குவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டானான். இப்போ கங்கை கரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாவே இன்றைக்கி சிஷாலாம் சொல்லுவார், குருஜி அப்படி கங்கை கரையில் உட்காந்துருக்கோம். நிஜமாவே கிளப்புறது கஷ்டம். கங்கை கரையில் யாராவது உட்கார வச்சிட்டோம்னா டைம் பார்த்து பார்த்து கிளப்பணும். பாவமாக இருக்கும் எனக்கு. டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு. அதுக்காக தான் காத்தால சீக்கிரம் கிளம்புவோம். சில டைமில் எதுக்குன்னா அந்த கங்கை கரையில் உட்காந்தா கிளம்ப தோணாது. அது தேவப்பிரயாகியாக இருக்கட்டும், ருத்ரப்பிரயாகியாக இருக்கட்டும், வசிஷ்ட குகாவாக இருக்கட்டும், நந்தப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, எனக்கு கீழே அத்தனை பேரையும் அவ்வளோ தூரம் இறக்கி வயசானவளை ஏற்றி அந்த டைம் மெயின்டைன் பண்ணுறதுல அதனால் அவசரப்பட வேண்டியிருக்கும். சில சமயங்களில் ரொம்ப ரிலாக்ஸாக போய் உட்காந்துட்டுருப்பேன் நான். சில சமயங்கள் எதிர்வாளெல்லாம் காத்தாலெல்லாம் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருப்பா இல்லையா, அப்போ நான் என்ன பண்ண நேரம் வந்து கங்கைக்கல்ல உட்காந்துருப்பேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இப்படி உட்காந்து போய்ட்டு நடந்துட்டுருப்பேன். அது மாதிரி சொன்னேன், கங்கையை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். இப்போ ராமனுக்கும் பரதனுக்கும் பிடிச்சிருக்கு, இங்கேயே தங்குவோம் சொல்லியாச்சு. சொல்கிறான், தாத்தும் ச தாவதிச்சாமி ஸ்வர்கதஸ்ய மஹீபதேஹே ஔர்ததேஹே நிமித்தார்த்தம் அவதீரியோதகம் நதிம். இப்போ நம்ம இங்கே தங்கிறதுனால இந்த நதீம் அவதீரிய, நதியில் இறங்கி ஸ்வர்கதஸ்ய, ஸ்வர்க்கத்தை அடைந்த மஹீபதே சக்கரவர்த்தியா தசரதருக்கு பரலோகத்திற்கான நன்மைக்கான தர்ப்பணத்தை நான் பண்ணுறேன் இந்த கங்கை நதியிலனா. எல்லாமே சரையு நதியில் தானே பண்ணுறோமா இல்லையா. ஸோ இங்கே கங்கையை பார்த்தோன்னே அப்பாவுக்கு ஒரு அர்க்கியம் விடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான் பரதன். நிஜமாவே ஏன்னா இந்த கங்கை தானே இறந்தவர்களுக்கெல்லாம் சத்கதி கொடுக்குறான்னு ப்ரூஃப் இருக்குது. சகர மகாராஜாவினுடைய புத்திரர்கள் எல்லாம் எப்பயோ சாம்பலானவர்கள், எப்பொழுதோ கங்கையில் அந்த சாம்பல் கரைஞ்சி அவர்களுக்கு சத்கதி கிடைச்சது. இப்போ தானே போயிருக்கார் தசரத சக்கரவர்த்தி. அதனாலே அப்பாவுக்கு இங்கே தர்ப்பணம் பண்ணுறேன்றான். கங்கையை பார்த்தாலே நிஜமாகவே நான் அருகியம் விடுவேன். அங்கெல்லாம் போகும்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் பார்த்துருப்பேல, மூதாதையர்கள் சத்கதி அடையட்டும், பிள்ளைகள் நன்னா இருக்கட்டும், குடும்பம் சௌக்கியமாக இருக்கட்டும், நீங்கள் சௌக்கியமாக இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா. எல்லாராலையும் கங்கைக்கு போக முடியுமான்னு தெரியாது. நேரம், காலம், ஆரோக்கியம், வயசு நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் போகிறதுனால எல்லாருக்குமான ஒரு அர்க்கியம் விடுறேன் இல்லையா. ஏன்னா கங்கையை பார்த்தாலே, அங்கே அர்க்கியம் விட்டாலே நல்ல கதி அடைஞ்சிருவான்ற ஒரு அனுபவம் கிடச்சி விடுறது. அப்போ அதனால தான் அங்கே போய் அர்க்கியம் விடுறது, எல்லாரும் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு தானே. தஸ்யைவம் ப்ருவதோ அமாத்யாஸ்ததேத்யுக்த்வா சமாஹிதாः
ஞவேஷயன் தாம் சந்தேன ஸ்வேன ஸ்வேன பிருதக் பிருதக். இந்த மாதிரி பரதன் எல்லாருக்கும் உத்தரவு கொடுத்தோன்னே ஒவ்வொரு மந்திரிகளும் சரி சரி சொல்லிட்டு அவாவா ஒவ்வொரு பேட்சாக அவளோட அந்த குதிரைகள் யானைகள் அவளுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டாக எடுத்துட்டு அந்தந்த படை வீரர்கள் எல்லாரையும் அங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணுறான். அப்போ நிவேஷ்ய கங்காம் அனுதாம் மகாநதீம் சமூம் விதானை பரிபர்கசோபினீம் உவாச ராமஸ்ய ததா மகாத்மனோ விசிந்தயானோ பரதோ நிவர்த்தனம். அப்போ பரதர் இந்த பரிவார ஜனங்கள் கூட வந்தவாள் அவள் செட்டில் ஆகிடலாஷா உட்காந்து அவளுக்கு கங்கையை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம், ராமனை பார்க்க போகிற சந்தோஷம். அவள் நிறைய பேர் கூட வந்தவா சொன்னா இல்லையா, அவள் கங்கையில் இறங்கி அனுஷ்டானம், கங்கையில் இறங்கி பிரார்த்தனை, கங்கா மாதா நாங்கள் எல்லாம் போகிறோம், ராமன் நல்லபடியாக எங்களோட வரணும், நீ தான் அனுகிரகம் பண்ணணும், உன்னை நம்பி தான் நாங்கள் எல்லோரும் கங்கைக்கு எல்லாருக்கும் தெரியும் கங்கைக்கு தனி மரியாதை உண்டு. அத்தனை பேரும் அழகாக கங்கையில் பிரார்த்தனை பண்ண பரதனும் தான் சொன்னபடி அர்க்கியம் இதெல்லாம் விட்டுட்டு ராமனை அழிச்சுட்டு வரதை பற்றி யோசனை பண்ணிட்டு அப்படி நின்றுருக்கான் கங்கைக்குள்ள. கங்கையை பார்த்தேன். அப்போ அடுத்தது இது அயோத்தியா காண்டம் 84வது சர்க்கம். ததோ நிவிஷ்டாம் துவஜினீம் கங்காம் அன்வாஸ்ரிதாம் நதீம் நிஷாதராஜோ திருஷ்ட்வைவ ஞாதீன் சந்த்வரிதோ ப்ரவீத். அப்போ குஹன் கங்கை அந்த கரையை அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த சேனையெல்லாம் பார்த்து தன் கூட இருக்கக்கூடிய அவரோட மந்திரிகள் ரிலேட்டிவ்ஸ்னாக்க அவர்கிட்ட பேசுகிறார். இது பெரிய சேனை சமுத்திரம் மாதிரி வந்திருக்கு, எல்லை இல்லாமல் போயின்னு இருக்கு. அந்த ரதத்தில் யதா தூ கலு துர்புத்தி பரதः ஸ்வயமாகதः ச ஏஷஹி மகாகாயः கோவிதாரத்வஜோரதே. அங்கே ஒரு பெரிய ரதம் இருக்குது, அந்த ரதத்தில் ஒரு கொடி இருக்குது, கொடியில் கோவிதாரம் மரம் அத்தி மரம் தெரியறது அந்த சின்னம். எனக்கு ஒரு டவுட்டு, துர்புத்தியான பரதன் வந்திருக்கான் போல இருக்கு. ஒருவேளை நம்மளையும் சிறைப்படுத்தி கொள்ளலான்னு வந்திருக்கானோ, இல்லாதி 14 வருஷம்தானே வனவாச ராமனுக்கு சொல்லியிருக்கா, திரும்பி வந்துட்டு என்ன பண்ணுறான், அதனால் காட்டுக்குள்ளேயே போய் அவனை அழிச்சுள்ளான்னு வந்திருக்கானான்னு தெரில அப்படின்னு சொல்கிறார். பர்த்தா சைவ சகா சைவ ராமோ தாசரதிர் மம தஸ்யார்த்தகாமாக சன்னத்தா கங்கானுபேத்ர திஷ்டத. தாசரதியான ராமச்சந்திரமூர்த்தி என்னுடைய எஜமானன், சக்கா. அதனால் அவருக்கு நல்லது பண்ணணும் நம்ம, அதனால் யுத்தம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்கோ. எல்லாரும் நதியை பாதுகாக்க ஊக்கத்தோடு இருங்கோ. கங்கா நதியோட கரையில் அங்கங்கே எல்லாம் செட்டில் ஆகுங்கோ. திஷ்டந்து சர்வே தாசாச்ச கங்காம் அன்வாஸ்ரிதா நதீம் ஜாலயுக்தா நதீரக்ஷா மாம்சமூல பலாசனாக. அதாவது ஒன்றும் தெரியல, வேண்டிய அளவுக்கு சாப்பிட்றதுக்கான மாம்சம், கிழங்கு, பழம் எல்லா இடத்துலையும் கங்கைக்கல்ல அப்படியே வசிங்க. வீட்டிலலாம் இருக்காதீங்க, எல்லாம் கெட் செட் ரெடி. நல்லா மரக்கலங்கள்லாம் தயாராக இருக்கட்டும். ஒருவேளை யுத்தம் வந்தால் பார்த்துக்கலாம். போட்லாம் ரெடியாக இருக்கட்டும். நாவாம் சதானாம் பஞ்சானாம் கைவதார்னாம் சதம் எல்லோரும் அவ்வளவா ரெடியாக இருங்கோ.
ஒருவேளை இந்த பரதன் ராமனுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சுட்டான்னா இந்த பய கங்கையை தாண்டக்கூடாது. யதா துஷ்டஸ்து பரதோ ராமஸ்யேஹ பவிஷ்யதி நேயம் ஸ்வஸ்திமதி சேனா கங்கா அத்ய தரிஷ்யதி. ராமனுக்கு கெடுதல் பண்ணுறான்னா இந்த சேனை இந்த இடத்துல நம்மளை மீறி அது கங்கையை கடக்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இதெல்லாம் அனுமானத்தை தயார் பண்ணிட்டு இருக்கார் குகன். இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நேர போய் அப்படின்னு சொல்லிட்டு இத்யுக்த்வ உபாயனம் கிருஹ்ய மத்ஸ்ய மாம்ச மதூனிச்ச அபிச்சக்ராம பரதம் நிஷாதாதிபதி குஹ. சரி, இருந்தாலும் நேர போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக கங்கையில் பிடிச்ச மீன், அப்புறம் மாமிசம், அப்புறமா நல்ல தேன், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு காட்டுவாசிகள் அவள்னா சில கல் குடிப்பா அதெல்லாம் எடுத்துட்டு பரதனை பார்க்கறதுக்கு பிளான் பண்ணார். அப்போ சுமந்திரர் பார்க்குறார். குகன் வரதை பார்த்துட்டு பரதன் இடத்துல சொல்கிறார், ஏஷஜ்ஞாதி சஹஸ்ரேன ஸ்தபதி பரிவாரிதः குஷலோ தண்டகாரண்யே விருத்தோ பிராத்ருச்ச தே சகாதோ. தூரத்தில் வராரு இந்த விருத்தனான குகன். ராமன் பரதனோட வயசானவர், தன்னுடைய ஜனங்களெல்லாம் பாதுகாக்கக்கூடியவர். தண்டகாரண்யத்தோட ரூட்ஸ் எல்லாம் அவட நல்லா தெரியும், வழியெல்லாம். அது இல்லாதபடி பிராத்துஹு சகா, ராமனுடைய சகா இவர். தஸ்மாத் பஷ்யது காகுத்ஸ்த த்வாம் நிஷாதாதிபோ குஹः அசம்சயம் விஜானீதே யத்ர தௌ ராமலக்ஷ்மணௌ. பரதா, இந்த ராமலக்ஷ்மணன் எங்கே இருக்கான்னு நல்லா அவருக்கு க்ளீனாக தெரியும், அதனால் நீங்கள் இந்த குகனை மீட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே பரதன் உடனே குகன் என்னை பார்க்கட்டும் அப்படின்னு ரொம்ப ராமன் அது எங்கே இருக்கான்னு தெரிஞ்ச ஒருத்தர் நமக்கு கிடச்சுட்டான் சந்தோஷத்தில் உடனே பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ குகனும் பரதனும் கங்கை கரையில் மீட் பண்ண போகிறார்கள். பொறுமையாக போகணும்னு அவசரம் இல்லை, மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो सीता रामचंद्र भगवान की जय, जय बोलो बरदाழ்வார் की जय, जय बोलो गुह पेरुमाள் की जय. हर हर गंगे जय मां गंगे, गंगे शरणम. जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.